வணக்கம். ஒரு 19 வயசு பையன் அவங்க அப்பாவையே கண்ணால எடுத்து சுட்டுட்டு அவங்க அப்பாவை 3rd ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் எம்டி ரூம் கூப்பிட்டு வந்துட்டு 2 கத்தியை வச்சு அப்புறம் சாவை வச்சு அவர் கை காலு இடுப்பு தலையெல்லாம் அறுத்து தனித்தனியா பாலித்தீன் பேக்ல பேக் பண்ணி டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இது எங்கேயும் ஃபாரின் கண்ட்ரில நடக்கலங்க, நம்ம நாடு இந்தியாவில் நடந்திருக்கு. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா அசியானா லக்னோ ரீஜியன்ல நடந்திருக்கு. ஸோ இதை பத்தின டீட்டெயில்டா இப்ப நான் சொல்றதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு லீகல் கட் சேனல். இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் அவங்க பையனுக்கும் வந்துட்டு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண சொல்லி அவங்க அப்பா ப்ரெஷர் பண்ணதாகவும் அந்த ப்ரெஷர் தாங்காம அந்த பையன் கொண்டுட்டான்ற மாதிரி அந்த பையன் தரப்புல இருந்து சொல்றாங்க. என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் எக்ஸாம் இருக்குல்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட் எக்ஸாம், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்த எக்ஸாமுக்கு படின்னு ப்ரெஷர் பண்ணதாகவும் அவங்க பையனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத தொட்டும் இந்த கொலையை பண்ணிட்டான்றான். அவன் எங்க பண்ணிருக்கான்னா 3rd ஃப்ளோர், அவங்க வீட்டோட 3rd ஃப்ளோர்ல அவங்க அப்பாவோட ரிவால்வர் எடுத்து அவங்க தங்கச்சி கண்ணு முன்னாடி, அவங்க தங்கச்சி பாத்தீங்கன்னா ஒரு 11வது வகுப்பு படிச்சுட்டு வராங்க, அவங்க தங்கச்சி முன்னாடி அவங்க அப்பாவை சுட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ இதை வெளியே சொல்லினா உன்னையும் இது பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டி 4 நாள் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவை 3rd ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு எம்டி ரூம் கூட்டு வந்து 2 நைஃப் அண்ட் சா வச்சு அவங்க அப்பாவோட கை கால் இடுப்பு பகுதி எல்லாத்தையும் தனித்தனியா கட் பண்ணி அதை பாலித்தீன் பேக்ல சுத்தி டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். சவுதார்னா ஏரியாவிலயும் அதுக்கப்புறம் இல்லாம பக்கத்துல இருக்க புஷ் அங்கெல்லாம் போய் டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். இப்ப அதுவும் இல்லாம சில பகுதி அவனால டிஸ்போஸ் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணிருக்கான்னா அங்க இருக்க அவங்க வீட்டுல இருக்க ப்ளூ ட்ரம்ல அப்பாவோட தலையும் டார்சோவும் இடுப்பு பகுதியை போட்டு மூடி வச்சிருக்கான். இப்போ இது எங்க வெளியே தெரிஞ்சிட போகுதுன்றதுக்காகவே அவங்க நெய்பரையும் போலீஸையும் திசை திருப்பறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல நெய்பர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அப்பா அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து 6 மணிக்கு இவனை எழுப்பி டெல்லி போறதா சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கான். அதுல இருந்து ஒரு நாள் கழிச்சு அவங்க அப்பா மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டும் ஃபைல் பண்ணியிருக்கான் அசியானா போலீஸ் ஸ்டேஷன் லக்னோல. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட போனை சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டே இருந்திருக்கான்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. சோ போலீஸ்க்கு வந்து இது கொஞ்சம் நாளடைவுல சந்தேகம் வந்து அவனை பத்தி விசாரிக்கும் போது அவனே சொல்லியிருக்கான் எங்க அப்பாவை நான் தான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். போலீஸ் வந்து இதை பத்தின பேக்ரவுண்ட் எடுக்கிறாங்க. ஏன் ஒரு பையன் இப்படி பண்ணான்னு பார்த்தாங்கன்னா அவன் ஏற்கனவே சோசியல் மீடியால வந்து அவங்க அப்பாவை கொல்றது எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அங்க ஏற்கனவே வந்து ஒரு ஃபேமஸா இந்த ப்ளூ ட்ரம் கேஸ் இருக்கு மீரட்ல. ஒய்ஃபே வந்து ஹஸ்பண்டை வந்து அந்த எக்ஸ் மர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸரை கொண்டு ட்ரம்ல போட்டு பண்ணிருக்காங்க. இதை அவன் தேடி இருக்கான். சோ மீடியா பீப்புள் எல்லாம் கிட்ட கேட்கும் போது இது இட் வாஸ் a mistake, நான் ஒரு மிஸ்டேக்ல இதை பண்ணிட்டேன், ஒரு அவசரத்துல பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கான். अच्छा अफसोस है, घटना करने में अफसोस है, मुंह से बोले यार, मुंह से मारी क्यों पिता को गोली मारी? गलती से हो गया तो। गलती से कैसे हो सकता है? कोई दबाव बन रहा था क्या? बहन भी इन्वॉल्व है? बहन इन्वॉल्व है इसमें? थोड़ा टेबल अक्षत बहन इसमें इन्वॉल्व है आपकी? இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நாள் தான் போயிட்டு கத்தி வாங்கி வந்திருக்கான் கடையில இருந்து. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ் என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா இது ஏற்கனவே அப்பா கொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இதுக்கு பேக்ரவுண்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க வீட்டுல வந்து ஒரு ஜுவல் காணாம போயிருக்கு, அதை மெய்ட் தான் திருடிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, லேட்டா பையன் தான் திருடி இருக்கான். அதுலயும் ஒரு இஷ்யூ போயிருக்கு. ஸோ ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அவங்க அப்பாவோட ஃபேமிலி பிசினஸ்க்காகவும் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அவன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஒன் ஆஃப் த லிக்கர் ஷாப்ல வந்து ஒர்க் பண்றதாகவும் அது அவங்க அப்பா வந்து 17,000 ரூபாய் மாசம் கொடுக்குறாருன்றதும் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு பையன் இவ்வளவு ஒரு கொடூரமான குற்றத்தை பண்றான். ஸோ அவனை வந்து போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப பிஎன்எஸ் ஆக்ட் கீழயும் ஆர்ம்ஸ் ஆக்ட் கீழயும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் இது அரெஸ்ட் பண்ணாம இப்ப அவன் தங்கச்சி ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு வந்து மனைவி இல்ல, 10 வருடத்துக்கு முன்னாடி இறந்துருக்காரு. இப்ப அந்த குடும்பம் பாருங்க என்ன ஆயிருக்கு, எப்படி அவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது, சட்டம் எங்க போய்கிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மனித நேயமே இல்லாம போயிடுச்சு. ஒரு மகனே இப்போ தந்தையை கொல்ற நிலைமைக்கு வந்துட்டான். எல்லாருக்குமே எக்ஸாம் ப்ரெஷர் இருந்தா படிங்க, வீட்டுல ஷேர் பண்ணுங்க. நன்றி. இந்த மாதிரியான லீகல் தகவல்கள் உங்கள் உரிமை தெரிஞ்சுக்க லீகல் கட் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.